இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. போர் தொடங்கி 236 நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு. 2 நாளாகவே பார்த்தா முழு தலைப்பு செய்தியுமே ரஃபாவை சுத்தியே இருக்கு. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. எல்லாருடைய பார்வையும் ரஃபாவை நோக்கி இருக்கு. இன்னைக்கு பார்த்தா அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதை பத்தி நம்ம நேற்றே 2 வீடியோக்கள் போட்டிருந்தோம். அதை தொடர்ந்து இன்னைக்கும் அதிகமான தகவல் வந்திருக்கு. முதல் விஷயமே நம்ம சொல்லணும்னா, இந்த போர் எப்பதான் முடிவுக்கு வரும்? ரஃபால இப்ப தாக்க ஆரம்பிச்சிருக்காங்களே, இனி அங்க என்ன இருக்கு? அங்க ஒண்ணுமே இல்லை. காசால இருந்த அத்தனை மக்களையும் ஒரு முனையில இருந்து இன்னொரு முனையில வரை தள்ளிட்டு வந்துட்டாங்க. வடக்குல ஆரம்பிச்சு என்ன பண்ணிருக்காங்க, தள்ளி தள்ளி ரஃபாவுக்கு வந்துட்டாங்க. நீ ரஃபாவுக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு? எஜிப்ட் தான் இருக்கு. அப்ப அந்த ஒரு ஊருடைய ஒரு முனையில இருந்து இன்னொரு முனை வரை மக்கள் தள்ளப்பட்டு வந்துட்டாங்களே. இப்ப ரஃபாவிலும் தாக்குதல் நடந்தா என்ன ஆகும்? அங்கேயே செத்து மடியணும். அப்படி இல்லாட்டினா அந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்கிருந்து அவர்களுடைய பொருட்களை எல்லாம் ஏத்திட்டு கிளம்பி இருக்காங்க. கிளம்புறவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஏன்னா எல்லா இடமுமே தாக்குதல் நடக்கக்கூடிய இடமாக இருக்கு. எல்லா இடத்துலயும் இருந்ததெல்லாம் இடிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் ரஃபாவுக்கு வந்திருக்காங்க. ரஃபால இருக்கக்கூடிய ஏரியாலாம் தான் சேஃப் ஜோன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த சேஃப் ஜோன்லயே என்ன பண்றாங்க, தாக்குதல் பண்றாங்க. இதெல்லாம் சேஃப் ஜோன், இங்க நாங்க தாக்க மாட்டோம்னு அறிவிச்சு அந்த இடத்துக்கு நேத்து மக்கள் போயிருக்காங்க. அங்கேயும் தாக்குதல் நடக்குது. அங்கிருந்து கிளம்புறாங்க, இன்னொரு இடத்துக்கு போறாங்க, அங்கேயும் தாக்குதல் நடக்குது. இப்ப எங்க போறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அங்க இருந்த ஹாஸ்பிட்டலும் இனி இயங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற அளவுக்கு எரிபொருள் கட்டுப்பாடோட இருக்குது. கொஞ்சமாவது எரிபொருள் கொடுங்க, ஹாஸ்பிட்டலையாவது நடத்தணும்னு சொல்லிட்டு பாலஸ்தீன் அமைப்பு கோரிக்கை விட்டுருக்காங்க. ஆனாலும் இதற்கெல்லாம் இஸ்ரேல் சம்மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுதான். ஏவுகணையை போட்டு கொண்டுட்டு இருக்கவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் உதவுவாங்களா? கண்டிப்பா உதவ மாட்டாங்க. நோவை கொடுக்கக்கூடியவங்களே அவங்க தான். அப்படிங்கும்போது அந்த நோவை குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க. அப்ப இது எப்பதான் முடியும்? எத்தனை நாள் தொடரும்? ஏன்னா ரஃபால தாக்குதல் ஆரம்பிச்சு இப்ப கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிருச்சே அப்படின்னு சொல்லி கேட்டா, நெத்தனியாகுடைய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்றாரு, இந்த போர் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடியாது, இன்னும் 7 மாசம் தொடரும்னு சொல்றாங்க. என்ன சொல்றது, கேட்கவே மிகவும் வேதனையாக இருக்கு. இந்த 2 நாட்களாக ரஃபால நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்தா அங்க பொதுமக்கள் கொத்து கொத்தா இறந்துட்டு இருக்காங்க. தினமும் 100கணக்கானவங்க இறந்துட்டு இருக்காங்க. இன்னும் 7 மாசம்னா எத்தனை லட்சம் மக்களை கொல்ல போறாங்க அப்படிங்கிறதே நம்மளால யோசிச்சு பார்க்க முடியாது. இன்னும் என்ன சொல்றாங்க, இந்த வருஷம் 2024 முடியிற வரையும் கூட போர் நடக்கும்னு சொல்றாங்க. அதுதான் கிட்டத்தட்ட பார்த்தா 7 மாசம். இப்ப மே மாசம்னா 5 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 7 மாசம் ஆனா டிசம்பர் வந்துடும். அதை தான் அவங்க திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த வருஷம் முடிகிற வரையும் நாங்க பிளான் பண்ணி வச்சுட்டு கொண்டாங்க. இதே வார்த்தையை நீங்க போன வருஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 2023 முடிகிற வரையும் என்ன நடக்கும், போர் நடக்கும்னு சொல்லிட்டு நாங்க எதிர்பார்க்கறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப 2024 சொல்றாங்க. அப்படியே ஒரு வருஷத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றாங்க. இன்னும் 7 மாசம் ரஃபால தாக்குனா என்ன நடக்கும்? அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அழிக்கணும். அவங்களுக்கு அந்த மக்களை கையேந்தக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கணும். யாருமே அங்க ஒரு நல்ல இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. இறந்தவர்களை போக நிறைய பேர் நோய் விட்டுருக்காங்க. எல்லாவற்றுக்கு மேல அங்க எல்லாமே அழிக்கப்பட்டிருக்குதுங்கும் போது அங்க உயிரோட இருக்கிறவங்களுடைய நிலைமை அதுக்கப்புறம் இன்னும் மோசமாக இருக்கும். ஒரு அகதிகள் வாழக்கூடிய நிலைமைக்கு தான் இருப்பாங்க. வெறும் பஞ்சத்திலையும் எதுவுமே மீட்டெடுக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த மக்களுடைய நிலைமை போகும். அதுக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 7 மாசத்துக்கு இந்த போரை கண்டினியூ பண்றாங்க. இதுல நிறைய பேர் ஒரு சிலர் விஷயத்தையே புரிஞ்சுக்காம சொல்றது என்னன்னா, அந்த பிணை கைதியை பிடிச்சு வச்சிருக்கிறதுனாலதான் இவ்வளவு போரும், அந்த பிணை கைதிகள் தான் விட்டுருங்களேன், அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் அடங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் எந்த மனப்பான்மையோட புரிஞ்சு சொல்றாங்களா, புரிஞ்சு சொல்லையான்னு தெரியல. இன்னுமே இஸ்ரேல் தங்களுடைய பிணை கைதிகளுக்காக தான் தாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க மட்டும்தான் இதை சொல்ல முடியும். அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய பிணை கைதிகளும் சொல்லிட்டாங்க, இஸ்ரேல் எங்களுக்காக போரிடல, தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் நெத்தன்யாகு போரிடுறாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாவற்றுக்கு மேல பிணை கைதிகளை இவங்க பத்திரமா தான் வச்சுட்டு இருக்காங்க. ஹமாஸ் தாக்குதல் பண்ணி கொள்றதே அவங்கதான். பிணை கைதிகள் மேல அக்கறை இருக்கிறவங்க இந்த மாதிரியான காரியத்தை பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய ஆளை கொண்டு போய் பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துலயே குண்டு தாக்குதல் பண்ணிட்டு அவங்களுக்காகத்தான் நாங்க பண்றோம்னு சொல்றது முட்டாள்தனமான ஒரு விஷயம். எல்லாவற்றுக்கும் மேல நெத்தன்யாகு சொன்னார், பிணை கைதிகளை அத்தனை பேர்த்தையும் வெளிவிட்டாலும் நாங்கள் இந்த போரை நிறுத்த மாட்டோம். நாங்க என்ன பண்ணுவோம், ஹமாஸை அழிக்கிற வரையும் இந்த போரை தொடருவோம்னு சொன்னாங்க. ஆரம்பத்துல இருந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பொதுமக்களை அழிப்போம்னு சொல்றாங்க. கிடையாது, ஹமாஸை அழிக்கிறதுக்காக தான் நாங்க போரை ஆரம்பிச்சோம். ஹமாஸை அழிக்கிறதுக்காக தான் நேற்று ரஃபால என்ன பண்ணோம், தாக்குதல் செய்தோம். அங்க 45 மக்கள் இறந்தாங்க. ஆனா அங்க 2 தலைவர்கள் ஹமாஸை சேர்ந்தவங்களை நாங்க கொண்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுது இஸ்ரேல் ஒரு காரணத்தை சொல்லுது. அவங்க திரும்ப திரும்ப அழிக்கப்படக்கூடிய அனைவருமே ஹமாஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களையும் சேர்த்து ஹமாஸுடைய லிஸ்ட்ல தான் கொண்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது பிணை கைதிகளை அவங்க எல்லாத்தையுமே ஒப்படைச்சாலும் கூட
நாங்க போர் செய்வோம், அழிக்காம விட மாட்டோம், எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோங்கிறாங்க காசாவை. அப்படி இருக்கும்போது பிணை கைதிகளை எப்படி விடுவாங்க? எந்த பிரயோஜனம் இல்லை. பிணை கைதிகள் எல்லாமே விட்டா இன்னுமே அந்த மக்களுக்கு வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லாம போயிடும். இப்பயும் யாரும் கேட்கறது இல்லை. எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நேத்து அந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஏஐ இமேஜ் நீங்க எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜ் அவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு. சொல்ல போனா பாலிவுட்லயும் சரி, தமிழ் ஆக்ட்ரஸ்லாம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அதை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல எஃபிலாம் போஸ்ட் பண்ணி அவங்களுடைய ஆதரவை காமிச்சிருந்தாங்க. வெளிவந்து 1 மணி நேரத்திலேயே 2.5 கோடி நபர்கள் வந்து அதை ஆதரிச்சு அதை போஸ்டா வச்சு அதை ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த சமயத்துல இஸ்ரேல் என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, இஸ்ரேல் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வெளியிடுறாங்க. அதுல என்ன கேக்குறாங்கன்னா, அக்டோபர் 7 நடந்துச்சு தாக்குதல், அதை பத்திலாம் நீங்க என்ன சொல்றீங்க, அப்ப ஏன் அதுக்காக நீங்க குரல் எழுப்பலன்னு சொல்லிட்டு இப்ப மக்கள்கிட்ட கேட்ட மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் அவங்க இப்ப ட்ரெண்ட் பண்றாங்க. இருந்தாலும் அதை விட இன்னைக்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்குது ரஃபால அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க, அக்டோபர் 7 உள்ள போனாங்க, இவங்க பிணை கைதியா ஒரு 100 பேர்த்த தூக்கிட்டு வந்தாங்க, 1200 பேர்த்த என்ன பண்ணிருக்காங்க அங்க கொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த 1200 பேருங்கிறது இதுவரையும் அவங்களாலேயே நிரூபிக்க முடியல. அவர்களுடைய போலீஸே சொல்றாங்க இது வந்து அவங்க அமாசுன்னு நினைச்சு மாத்தி இஸ்ரேல் ராணுவமே கொன்ன கணக்கு தான் அது அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அப்படியே 1200 பேர் கொல்லப்பட்டிருந்தாலும் கூட இது வந்து இப்ப 35,000 பேர் கொன்னது வந்து ஈடாகுமா? 1200 35,000 இவங்களுடைய சக்திக்கு இவங்க செஞ்சுட்டாங்க, அவங்களுடைய சக்திக்கு அவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டுலாம் வேற கமெண்ட் போடுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும் போதே அந்த குழந்தைகள்லாம் இறந்துட்டு இருக்காங்களே, அப்ப கூட உங்களுக்கு அது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, தலையில்லாத குழந்தைகளை எல்லாம் கையில வச்சுட்டு அங்க வந்து நேத்து தாய்மார்கள் ஓடிட்டு இருந்ததும் ஒரு சிறுவன் தன்னுடைய உடைஞ்ச போன்ல இருந்து காமிச்சு தன்னுடைய தாயை காணோம், தன்னுடைய சகோதரன் காணோம், அவங்க யாராவது பார்த்தீங்களான்னு தேடிட்டு இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் காட்டும் போது இதெல்லாம் பார்த்து கூட தான் வந்து இஸ்ரேல் செய்யக்கூடியது இனப்படுகொலைன்னு புரிய மாட்டேங்குதா அப்படிங்கக்கூடிய பெரிய கேள்விதான் எழுந்திருக்கு. இதுல இன்னும் 7 மாசம்லாம் தொடர்ந்து நடந்தா அங்க இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அதுல இப்ப என்ன போய் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு போயிட்டோம், நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹமாஸ் தலைவர்கள் மறுத்திருக்காங்க. யார்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போனீங்க, எப்ப எங்கள்கிட்ட சொன்னீங்க, எங்களுக்கு அறிவிப்பே வரல, ஃபர்ஸ்ட் ஒரு அழைப்பு வரணும்ல பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்ட்டு எங்களே கூப்பிடவே இல்லை, எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கீங்க, பேசிட்டு இருக்கீங்க, முடிஞ்சிரும் பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வந்து அறிவிக்கலாம், இஸ்ரேல் மக்கள்கிட்ட இவங்க இப்படி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு என்ன பண்றாங்க, உலகத்தையே வந்து இருங்க நாங்க பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கோம், அந்த பேச்சுவார்த்தை படிஞ்சோன்னு உடனே என்ன பண்ணிடுவோம், ரஃபால தாக்குதல் நிறுத்திடுவோம்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாக்குதல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு போகவே இல்லை. அதை மீறி பேச்சுவார்த்தைக்கு வந்தாலும் ஒரு பேச்சுவார்த்தை முடியிருக்கு 2 வாரம் தேவைப்படும். அந்த 2 வாரத்தை நல்லா யூஸ் பண்ணி ரஃபாவை அழிக்கிறதுக்காகத்தான் அவங்க பேச்சுவார்த்தை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கே உள்ள போறாங்க. அது இல்லாம ஹமாஸ் தலைவர்கள் சமாதானத்துக்கு வாங்க, முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை போச்சு, அதுக்கு அமெரிக்கா சம்மதிச்சிருந்தாங்க, நாங்களும் சம்மதிச்சிருந்தோம், நீங்களும் சம்மதிச்சிருந்தீங்க, அதே விஷயத்தை மறுபடியும் கொண்டு வாங்க, நாங்க ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோம், இந்த போரா நிறுத்தலாம்னு சொல்லி ஹமாஸ் தரப்புல இருந்து அழைப்பு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் வந்து அவங்க நாங்க பேச்சுவார்த்தையில தான் இருந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஊருக்கே வந்து ஒரு செய்தியை கொடுத்துட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல அமெரிக்காவை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ரஃபா தாக்குதல் மட்டும் நீங்க செய்யவே கூடாது இஸ்ரேல், அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாவம், அவங்க மேல நீங்க தாக்குதல் செஞ்சா நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டோம், ஆயுதமே கொடுக்க மாட்டோம்லாம் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வந்து வீராப்பாலா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி அதோடைய முடிவாக அவங்க சொல்றாங்க எல்லாமே அமெரிக்கன் மேடுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க, அமெரிக்கால இருந்து வெளிப்படையாக வெள்ளை மாளிகையில இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. இப்ப இஸ்ரேல் வந்து ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கு. இஸ்ரேல் செஞ்ச தாக்குதல அங்க பொதுமக்கள் இறந்திருக்காங்க உண்மைதான், ஆனா இதுக்காகலாம் நாங்க இஸ்ரேலை வந்து சாட மாட்டோம், நாங்க என்னெல்லாம் சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இஸ்ரேல் செய்யறாங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் செஞ்சதெல்லாம் கரெக்ட், எப்படி கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றாங்க, அதுல 1-2 வந்து இப்படிதான் ஆகும், அதை பத்திலாம் நாங்க வந்து கண்டுக்கல, அதுக்காக எங்களுடைய உறவை நாங்க இஸ்ரேலோட முறிச்சுக்க முடியாது, நாங்க இன்னுமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகையில இருந்து அறிவிக்கிறாங்க. இவ்வளவுதான் இவங்களுடைய நல்லவங்க வேஷம்லாம். முதல்ல நல்லவங்க வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, வெடிமருந்தெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாமே அமெரிக்கால இருந்து வந்தது தானேன்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பும் போது ஆமா நாங்க தான் கொடுத்தோம், நாங்க தான் கொடுக்க போறோம், இனிமேலும் நாங்க உறுதுணையா இருக்க போறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சுறாங்க. அதுக்கு ஆரம்பத்துல இருந்தே இதே தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதை இப்படியே சொல்லிட்டு இருக்கலாம், நடுவுல 2 வாரத்துக்கு ஒரு தடவை பேச்சை மாத்திட்டே இருக்காங்க. அதே மாதிரி நிக்கி ஹேலன் அவங்கள பத்தி நம்ம நேத்தே சொன்னோம், ட்ரம்ப்புக்கு ஈக்குவலா வந்து போட்டியில இருந்தவங்க அமெரிக்கால எலெக்ஷன் சமயத்துல. நிக்கி ஹேரி வந்து நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க, டைம் ஆயிடுச்சு இன்னுமா நீங்க முடிக்காம இருக்கீங்க, அங்க இருக்கவங்கள தயவு செஞ்சு முடிச்சு விட்டுருங்க, முடிச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சுதந்திரமா இருங்க, இஸ்ரேல்ல அக்டோபர் 7 நடந்த தாக்குதலுக்கு இது நிச்சயமாக பழிவாங்கக்கூடிய முயற்சி தான், நமக்கு வந்து இது நியாயம் கிடைச்சானோ, அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அழிஞ்சாதான் நமக்கான நியாயம் கிடைக்கும்னு சொல்லி அதனுடைய தரப்புல இருந்து தான் ஒரு கருத்தை சொல்லியிருக்குது. 10ஆவதுக்கு கொந்தளிச்சு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா,
ஈரானு, ரஷ்யா, சைனா அப்படிங்கிறாங்க. 3 நாடுகளையும் வம்புக்கு இழுக்கிறாங்க. அதாவது ரஷ்யா தான் உளவு தகவலை கொடுத்தாங்க. அந்த உளவு தகவலை வச்சுதான் அக்டோபர் 7 அவங்க தாக்குதல் நடத்துனாங்க. இஸ்ரேலை பத்தி உளவு தகவலை எடுக்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்கன்னா ரஷ்யா தான் இருக்கிறாங்க. அதை என்ன பண்ணிருக்காங்க, ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைனா அதுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 நாடுகளையுமே சொல்லிட்டு இந்த 3 நாடுகளின் காரணமா தான் இப்ப ஹமாஸ் இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரானுடைய தலைவர் இல்லாத நேரமா இருக்கு. ஈரான் இப்ப என்ன இருக்காங்க, வீழ்ந்து இருக்காங்க. இந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணிருங்க, முடிச்சிருங்க அங்க இருக்கவங்களுடைய கதையெல்லாம், ஃபினிஷ் தெம்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெண் இப்படி பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்களாம் நிறையவே கொந்தளிச்சிருக்காங்க. அங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடக்குதுன்னு தெரியும். அங்கெல்லாம் இதை பத்தியான எதிர்வினைகள் நேற்று ஏற்பட்டிருக்கு. இதே நேரத்துல தாக்குதல் அங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டா, போராளிகள் ஒரு பக்கம் அவர்களுக்கு சரியான பதிலடி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க மக்கள் ரொம்ப அதிகமாக செத்துட்டு இருக்கிறதுனால 2 நாட்களாக ரஃபால அங்க நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையை பத்தி தான் எல்லாரும் பேசுறோம். ஆனாலும் தாக்குதலையும் அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் இறந்து கொண்டிருக்கு. நேற்று ஒரு தினம் மட்டும் பார்த்தா 27 மெர்கவா டேங்குகளை அழிச்சிருக்காங்க. D9 புல்டோசர்னு சொல்லி 9க்கும் மேற்பட்ட புல்டோசர்களை அழிச்சிருக்காங்க. 3 படைகளை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு படையில 15 நபர்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு முஜாஹிதீன் அவங்களே தெரிவிச்சிருக்காங்க. முஜாஹிதீன் படை சொல்றாங்க, நாங்க 15 நபர்கள் கொண்ட ஒரு படையை அழிச்சிருக்கோங்கிறாங்க. ஜபாலியா பகுதியில ஒரு படையை அழிச்சிருக்கோம் சொல்றாங்க. இந்த மாதிரி அவர்களும் தாக்குதலை விடாம செய்யறாங்க. நேத்து ஒரு ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. அதெல்லாம் இல்லாம நிறைய வீடியோக்கள் வெளியேந்திருக்கு. நீங்க அல் ஜசீரால பார்க்க முடியும். அதுல முக்கியமான ஒரு வீடியோன்னு பார்த்தா, ஒரு வாகனத்துல போறாங்க. ஹமாஸ்ல இருந்து ஒரு 3 போராளிகள் போறாங்க. எந்த வாகனம்னு காட்டல, ஆனா வாகனத்துல போறாங்கன்னு மட்டும் தெரியுது. 3 பேரும் போறாங்க. போயிட்டு அங்கிருந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு என்ன பண்றாங்க, இஸ்ரேல் ராணுவம் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்கு நேரடியாக போய் பக்கத்தாலேயே இருந்து துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய வீடியோக்கள் வெளியிட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க, இவங்களும் சொல்றாங்க. வாகனத்துல போய் நேர்லயே இறங்கி சொல்றாங்க. எங்கேயோ மறைந்தெல்லாம் தாக்குதல் பண்ணல. அது பார்க்கும்போது பங்கர் மாதிரிலாம் கிடையாது. அது ஒரு ஹைவேஸ் மாதிரி இருக்குது. அந்த ஹைவேஸ்ல என்ன பண்றாங்க, ஒரு தடுப்பு இருக்கு. அந்த பக்கம் அவங்க நிலை கொண்டிருக்காங்க. இவங்க எங்கிருந்தோ இறங்கி இங்கிருந்து அவர்களை பார்த்து சுடுறாங்க. அந்த காட்சிகள் எல்லாமே வெளியாயிருக்கு. அந்த அளவுக்கு அவர்களும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடி கொண்டிருக்காங்க. எல்லா படைகளும் கிளம்பிறங்கிட்டாங்க. ஏன்னா இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லை. ரஃபாவுடைய மூச்சு அங்க நின்று போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். மக்கள் எல்லாம் ஓடுறதுக்கு வழி தெரியாம எங்கேயாவது போயிட்டே இருக்கிறாங்க. எங்கேயாவது போய் நிறுத்தணும்ல, நிறுத்தருக்கு இல்லை. என்னதான் ரஃபாவை தாக்கினாலும் இவங்க கைப்பற்ற முடியாது அப்படிங்கறதுதான் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கு. எப்படி இவங்க ஹமாஸை அழிப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப ஹமாஸை அழிக்க முடியாதுன்னு நாங்க ஒத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவோங்கிறாங்க. இவங்க கண்ட்ரோலும் பண்ண மாட்டாங்க, அழிக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இவங்க பஃபர் ஜோனா பிரிச்சு கைப்பற்றவும் முடியாது.